நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலமானது நடைபெற்று வருகிறது. நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் உடலுக்கு பல்வேறு திரைத்துறையினர் நேரில் அஞ்சலி செலுத்தியதையும் பார்த்தோம். நடிகர் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலமானது அவரது வீட்டில் இருந்து புறப்பட்டு தற்போது நடைபெற்று வருகிறது. பல்வேறு திரைத்துறையினர் அவரது நண்பர்கள் கண்ணீர் மல்க அந்த இறுதி ஊர்வலத்தில் கனத்த இதயத்துடன் பங்கேற்று வருவதையும் பார்த்து வருகிறோம். 20 ஆண்டுகளுக்கு மேலாக கலைத்துறையில் தனது தனித்துவமான நகைச்சுவை மூலம் மக்கள் மனதில் இடம் பிடித்தவர். நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலமானது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடலானது தகனம் செய்யப்பட இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக கலைத்துறையில் தனது தனித்துவமான நகைச்சுவை மூலம் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த ரோபோ சங்கர் தற்போது பிரியா விடையளித்து வருகிறார். அவரது கடைசி சில நிமிடங்களிலும் அவரது நண்பர்கள் மற்றும் திரைத்துறையினர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருவதை நேரலையில் பார்த்து வருகிறோம். நடிகர் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலமானது அவரது வீட்டில் இருந்து புறப்பட்டு நடைபெற்று வருகிறது. நடிகர் கமல்ஹாசன் மற்றும் பல்வேறு திரைத்துறையினர் சிவகார்த்திகேயன், பாடலாசிரியர் சினேகன் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக கலைத்துறையில் தனது தனித்துவமான நகைச்சுவை மூலம் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த ரோபோ சங்கர் தற்போது பெரியா விடையளித்து வருகிறார். திரைத்துறையினரும் அவருடன் நடித்த நடிகர்களும் நண்பர்களும் இறுகிய முகத்துடன் அந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்று வரும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நடிகர் ரோபோ சங்கரின் உடலானது தகனம் செய்யப்பட இருக்கிறது. சென்னை வளசரவாக்கம் பிருந்தாவன் நகர் இடுகாட்டில் நடிகர் ரோபோ சங்கர் உடலானது தகனம் செய்யப்பட இருக்கிறது. நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலமானது நடைபெற்று வருகிறது. தனது தனித்துவமான நகைச்சுவை மூலம் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த ரோபோ சங்கர் பிழையா விடை அளித்து வருகிறார். சென்னை வளசரவாக்கம் பிருந்தாவன் நகர் இடுகாட்டில் ரோபோ சங்கரில் உடலானது தகனம் செய்யப்பட இருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யுவராஜ், விவரங்கள். வணக்கம். சென்னையில் படப்பிடிப்பில் இருந்த பொழுது நீர்ச்சத்து குறைபாடு காரணமாகவும் குறைந்த ரத்த அழுத்தம் காரணமாகவும் மயங்கி விழுந்த நடிகர் ரோபோ சங்கரை அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காகவும் முதலுதவிக்காகவும் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த வகையில் அவர் அங்கிருந்து பெருங்குடியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக மாற்றப்பட்டார். அங்கு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த போதிலும் அவரது உடலானது அந்த மருத்துவ உதவிகளை ஏற்காத ஒரு காரணத்தினால் நேற்று இரவு அவர் உயிரிழந்ததாக மருத்துவமனை வளாகத்திலிருந்தும் அதே போன்று அவருடைய குடும்பத்தினர் மூலமாகவும் அவர் இறந்துவிட்டார் என்கின்ற அந்த ஒரு செய்தியானது அவருடைய குடும்பத்திலிருந்தும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் பெருங்குடியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையிலிருந்து அவரது உடலானது இங்கே வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு வந்தது. அந்த வகையில் நேற்று இரவு முதலாகவே அவரது உடலானது அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட அந்த நேரத்திலிருந்து முதலாகவே நடிகர்கள் தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் ஆண்டனி, இயக்குநர்கள் சத்யராஜ், பாக்யராஜ் மற்றும் நடிகர்கள் கமல்ஹாசன், சீமான், தொல் திருமாவளவன் என பல அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் மூத்த நடிகர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்துவதற்காக இன்று வருகை தந்திருந்தனர். அந்த வகையில் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவரும் விஜய் அறிக்கை வாயிலாகவும் தன்னுடைய இரங்கலை பதிவு செய்திருந்தார். நடிகர் சிலம்பரசன், டி ராஜேந்திரன் உள்ளிட்டோரும் தங்களுடைய இரங்கலை நேற்று இரவு முதலாகவே பதிவு செய்து வந்தனர். அவர் இறந்து விட்டார் என்கின்ற அந்த செய்தியை கேட்டு முதலில் இரங்கல் செய்தியை பதிவு செய்தது நடிகரும் மக்கள் நீதி மைய தலைவருமான கமல்ஹாசன். ரோபோ என்ற அந்த பெயரில் மட்டும் இல்லை, தன்னுடன் என்றும் நிற்கும், அவர் மறைந்தாலும் தன்னுடனான அந்த நினைவுகள் எப்போதும் நெஞ்சில் நிற்கக்கூடிய வகையாகவே இருக்கும் என்று
கமல்ஹாசன் பதிவு செய்திருந்தார். அந்த வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோரும் தங்களுடைய அந்த இறுதி மரியாதை செலுத்துவதற்காக வருகை தந்திருந்தனர். தற்பொழுது மக்கள் நீதி மையத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வருகை தந்திருந்த நடிகர் கமல்ஹாசன் ரோபோ சங்கருடைய உடலை பார்த்து கண்ணீர் மல்கியபடி தேங்கி நின்றபடியே நின்றிருந்தார். அந்த வகையில் அவருடைய குடும்பத்தினருக்கு பதில் சொல்ல முடியாத வகையில் தேங்கி நின்றதாக கமல்ஹாசன் அந்த ஒரு நிகழ்வுமானது நடைபெற்றது. தொடர்ந்து அவருடைய குடும்பத்தினருக்கு தன்னுடைய அந்த ஆறுதல்களையும் அனுதாபங்களையும் கமல்ஹாசன் அங்க இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தினருக்கு பதிவு செய்திருந்தார். நேற்று முதல் வருகை தந்திருந்த நடிகர் தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் ஆண்டனி உட்பட அவர்களுடைய குடும்பத்தினருக்கு இந்த இழப்பானது பேரிழப்பு என்கின்ற வகையிலும், அதே போன்று அவர்களுக்கு எந்த ஒரு பதிலும் வார்த்தையில் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்ததாக அவர்கள் தெரிவித்திருந்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.